காலத்தில் எப்படி வாழ்ந்த மனிதன், எப்படி இருந்த மனிதன், எத்தனை கட்சியை தன்னுடைய இதுக்கு தவள விட்டார். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லோருடைய கண்ணிலும் விரல விட்டு ஆட்டின ராமதாஸுடைய நிலை இன்று பரிதாப நிலையாக இருக்கின்றது. உச்சநீதிமன்றமும் அன்புமணிக்கு கட்சி சொந்தம் என்று அவருடைய டாக்குமெண்ட்ஸை வந்து சரியாக படித்து பார்க்காமையே அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அங்கீகரித்து ஒரு பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா டெல்லியோட செல்வாக்கு இருக்கும்போது அவங்க வந்து அதுக்கு தகுந்தமான சாதகமான காரியங்கள் தான் தேர்தல் ஆணையம் எடுக்கும்போது ஊரிருந்த கதை. ஆகவே பெற்ற மகன் பொய் காரணங்களை சொல்லி கொண்டு இருந்தாலும் ஜி.கே. மணி அது நொட்டா இது நொட்டா அது நொட்டா உங்களை விடவா அவருக்கு வந்து மற்றவர்களாம் முக்கியம். நீங்கள் உங்கள் தந்தை அவமானப்படுவது, உங்கள் தந்தை வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உங்களெல்லாம் மீறியா சுற்றி இருப்பவர்கள் வந்து அவர்களுக்கு இமேஜினேஷன். நீங்கள் போய் நின்றீங்கன்னா எல்லாம் செதறி போயிடுவாங்க. டாக்டர் ஐயா அன்புமணி அவர்களுக்கு நான் வைக்கும் ஒரு கோரிக்கை, கோடான கோடி தொண்டர்களுடைய கோரிக்கை, அவருடைய கட்சியோட கோரிக்கை, உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய ட்ரெண்டு, உங்களுடைய பிராண்டு வந்து உங்களுடைய தந்தை. அந்த தந்தை முகத்தை அவமானப்படுத்தி விட்டு நீங்கள் பெரிய வெற்றி பெற வேண்டாம் என்பது பகல் கனவு காண வேண்டாம். ஆகவே அவரை விஜய் பக்கமோ டிஎம்கே பக்கமோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களே சென்று தெரிஞ்சு அப்பா கட்சி ஜெயிச்சாச்சு, என் பக்கம் வந்துருச்சு, இப்போ போய் ஒரு செய்வரைதான் தவிர்த்து கொண்டு இருக்கார். நீங்கள் தான் தலைவர், வாங்க வந்து உட்காருங்க, எப்பொழுதும் உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும் போது அவர் வந்து குழுந்துருவார். அந்த கோவத்தை சரி பண்ணி உடனடியாக அன்புமணி அவர்கள் தந்தையை சந்தித்து அந்த எப்படி வந்து பரதன் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து பரதன் வந்து இப்போ காலடியில் வச்சு அந்த ஆட்சியை வந்து செருப்பு வச்சு கொண்டு போனாலும் அது மாதிரி கட்சிங்கிறது தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கொடுத்துட்டாலும் நீங்கள் போட்ட பிச்சப்பா உங்களுக்குள்ள கட்சிப்பா நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் செய்ய வேண்டிய பெரிய செயல். அது அல்லாமல் ராமதாஸ் இல்லாமல் அவர் பிரிந்து சென்று ஒரு தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய பின்னடைவை பாமக உங்களிடம் இருக்கும், கட்சி உங்களிடம் இருக்கும், தொண்டர்கள் உங்களிடம் இருக்கும். ஆனால் நீங்கள் கேள்விப்பட்ட எம்எல்ஏஸ் இருக்காது. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. அதற்கு தந்தையின் அரவணைப்பும், அதை விட முக்கியம் தந்தையோட ஆசிர்வாதம். பெத்த மனம் அது பத்தி எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அம்மா வந்து எப்படியோ தான் இருக்காங்க. அவர் ஒவ்வொரு நாள் நைட்டு 84 வயசில் தள்ளாடி 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 கொடுக்குற சாபங்கள் உங்களை என்றைக்குமே அழைத்து விடும். ஆக தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அதுவே உங்களுக்கு தலையாய கடமை. அதையே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். அதுக்குள்ள 100 சூழ்ச்சிகள் பண்ணாலும் அத்தனை சக்கர யுகத்தையும் உடைத்திருந்து விட்டு நீங்கள் சென்று உங்கள் தந்தையை பாருங்கள். அதுவே உங்களுடைய தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருக்கும் என்பதை